கல்வியின் மகத்துவம் என்பது கடவுளது பெரிய கொடை. அதில் மறைக்கல்வி என்றால் அதற்கு அளவீடே இல்லை. ஒருவர் பிஎட் படித்தால் ஆசிரியராகலாம், பிஎல் படித்தால் வழக்கறிஞராகலாம், எம்பிபிஎல் படித்தால் மருத்துவராகலாம். அப்படியானால் மறைக்கல்வி படித்தால் என்ன ஆகலாம்? இது நமக்குள் எழும் ஒரு வகையான கேள்வி. மறைக்கல்வி படித்தால் புனிதராகலாம். ஆனால் மறைக்கல்வி படித்தவர்கள் எல்லாம் புனிதர்களா என்று கேட்டால் இல்லை. ஆனால் புனிதர்கள் எல்லாம் மறைக்கல்வி படித்திருக்கிறார்களா என்று கேட்டால் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்னை மரியா, இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு ஆகியோர் மறைக்கல்வி படித்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அவர்கள் மறையறிவிற்கேற்ப வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே மறைக்கல்வியின் அவசியத்தை புரிந்து கடவுளின் சீடராய் அவருக்கேற்ற புனிதராய் வாழ முயற்சி செய்வோமா?